அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸ்தல வரலாறு பகுதியில் இன்று நம்ம தெரிஞ்சுக்க போகிற கோயில் என்னென்னா கதிராமங்கலம் அருள்மிகு வனதுர்க்கையம்மன் திருக்கோவில். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த திருக்கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஏன்னா இதோட கதிராமங்கலம்ங்கிற பெயர் காரணம் என்ன, இந்த திருக்கோயிலோட அம்மன் காசிக்கு போயிட்டு வர்றான்னு சொல்கிறாங்க தினமுமே, அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த திருக்கோவிலில் திருவிழா நடைபெறுதா இல்லையா என்ற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த திருக்கோவில், அதாவது கதிராமங்கலம் அருள்மிகு வனதுர்க்கையம்மன் திருக்கோவில் கும்பகோணத்தை அடுத்த திருவிடைமருதூர் அருகே இருக்கக்கூடியதுங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்தலத்தோட பெயர் காரணம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்தலத்துக்கு அருகில தான் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வாழ்ந்த தேரெழுந்தூர் இருக்கு. இவர் வனதுர்க்கையின் மீது தீவிரமான பக்தியுடையவர். ஒரு மழை காலத்துல கம்பரோட வீட்டோட கூரை இடிஞ்சிருச்சு, அதாவது செதஞ்சு விழுந்துருச்சு. கம்பர் அம்பாளை நினைச்சு மனமுருகி, அம்மா உன் அருள்மழை என்றும் என்னை காக்கும்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. காலையில எழுந்திருச்சு பார்த்தபோது அவர் வீட்டு கூரை நெற்கதிர்களால வேயப்பட்டிருந்துச்சாம். இதை கண்டு மனமுருகி கதிர்வேய்ந்த மங்கள நாயகின்னு மனமுருகி பாடியிருக்காரு. கதிர்வேய்ந்த மங்கள நாயகி, கதிர்வேய்ந்த மங்களமே நாளடைவில் கதிராமங்கலம் ஆனதுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் அருள்மிகு வனதுர்க்கையம்மன் எந்த திசையில நோக்கி காட்சி அளிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக துர்க்கையம்மன்னா வடக்கு அல்லது மேற்கு நோக்கி அருள் பாலிப்பது வழக்கம்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறா. அவளுடைய வலது கை சாய்ந்த நிலையில அபயஹஸ்தம் வரதம்ங்கிற 2 முத்திரைகளை காட்டி அருள் பாலிப்பது வேறு எந்த அம்மன் திருக்கோவிலையுமே காண முடியாத ஒரு தனி சிறப்புங்கிற தகவலும் சொல்றாங்க. அர்ச்சனை செய்யும் பொழுது அம்பாளோட வலது கரத்துல உள்ளங்கையில வியர்வை முத்துக்கள் வெளிப்படுது. ஆரம்ப காலத்துல அம்மனோட சிலைக்கு மேல மேற்கூரை எதுவுமே இல்லாம திறந்த வழியா இருந்திருக்கு. காலப்போக்குல அம்மனுக்கு மேல தனி விமானம் கட்டப்பட்டிருக்கு. ஆனா பழைய ஐதீகம் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக வெயிலும் மழையும் அம்மனின் மேல் விழும்படி விமானத்தின் மேல ஒரு சிறு துவாரம் அமைச்சிருக்காங்க. இந்த துவாரத்தின் வழியா அம்பாள் ஆகாய மார்க்கமாக தினமுமே காசிக்கு சென்று வருவதாக ஐதீகம். அதனால இவளுக்கு ஆகாச துர்க்கைங்கிற பெயரும் ஏற்பட்டிருக்கு. இந்த அம்மன் சிலை அகஸ்தியரால பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிருகண்டு மகரிஷியால பூஜிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த அம்மன் என்ன செய்வாளா, இவள் திருமண தடைகளை களைபவள்னு சொல்றாங்க. தீர்க்க சுமங்கலியா வாழ்றதுக்கு அருள் புரியறவ, செல்வ வளம் தர்றவ, ராகு காலத்துல வழிபடுவது மிகவும் சிறப்பு. ராகு காலங்கிறது துர்காதேவிய ராகு கிரகம் வழிபடக்கூடிய நேரமா. அந்த நேரத்துல துர்க்கையை நாமும் வழிபடும் பொழுது ராகுவோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ராகு திசை அல்லது ராகு புத்தி இருக்கிறவங்க துர்க்கையை வழிபடணுங்கிறது ஐதீகமா இருந்துட்டு இருக்கு. ராகு காலத்துல துர்க்கைக்கு நெய்விளக்கு ஏற்றியும் 108 அல்லது 54 எண்ணிக்கையில எலுமிச்சை மாலை சாற்றியும் வழிபாடு செய்யறாங்க. குறிப்பா மிருகசீரிஷ நட்சத்தினர் இந்த அம்மனை வழிபட்டா தீர்க்காயுளும் செல்வ வளமும் கிடைக்கும், சோதனைகளும் நீங்குங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. குலதெய்வம் தெரியாம இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய குலதெய்வமாக இந்த அம்மனை நினைத்து வழிபட்டு செல்லக்கூடிய நிகழ்வும் இங்க இருக்கு. குடும்ப விருத்திக்காக சந்தன அபிஷேகம், எதிரிகளோட தொந்தரவு நீங்க குங்குமக்காப்பு, செவ்வரளி அர்ச்சனை செய்தும் அம்பாளை வழிபாடு பண்றாங்க. திருமண தடைகள் மற்றும் கடன்கள் நீங்கவும், குடும்ப பிரச்சனைகள் தீரவும், காரிய சித்தி அடையவும் இந்த வனதுர்க்கை அம்மனை பிரார்த்தனை செய்து மனமுருக பிரார்த்தனை செய்து அவளை வணங்கி சகல ஐஸ்வர்யங்களும் பெறுகிறாருங்கிறது நம்பிக்கையா இருக்கு. சரி, இந்த திருக்கோயில்ல நடைபெறக்கூடிய திருவிழா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க தனி திருவிழா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா தினமும் ராகு காலத்துல சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுது. இந்த திருக்கோவில் ஏதாவது சிறப்பு திருவிழாக்கள் இருந்தா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இந்த திருக்கோயில் எங்க இருக்குன்னு இன்னொரு ரூட் பார்க்கலாம். கும்பகோணத்துல இருந்து ஆடுதுறை சூரியனார் கோவில் வழியாக மயிலாடுதுறை செல்லக்கூடிய வழியில 26 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கதிராமங்கலம் அமைஞ்சிருக்கு. கதிராமங்கலத்துல அருள்மிகு வனதுர்க்கை அம்மன் மகிழ்வா தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலித்து வர்றா.
கதிராமங்கலத்தை பற்றிய வேறு ஏதாவது பெயர் காரணமோ அல்லது வரலாற்று புராண காரணங்களோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் இந்த வீடியோவை புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கதிராமங்கலம் அருள்மிகு வனதுர்க்கை அம்மன் திருக்கோவிலை பற்றின தகவலை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஞாபகமாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.